மேலும் இது தொடர்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகி மருது அழகராஜ் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை அமித்ஷா முன்பு செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி அபகரித்தார். இப்பொழுது எடப்பாடியிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அபகரித்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அதிமுகவினருக்கு தலைமை கழகமாக அமித்ஷாவுடைய இல்லம் மாறி இருக்கிறது. அதிமுகவினருக்கு, அதுவும் குறிப்பாக அதிமுக தலைவர்களுக்கு அவர்கள் வழிபடும் தெய்வமாக ஸ்ரீராமர் மாறி இருக்கிறார். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை அபகரித்து விழுங்குகிற வேலையை பாஜக ஏறத்தாழ கச்சிதமாக முடித்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். என்ன ஒன்றுதான், எடப்பாடி நீக்கிய பொறுப்புகளிலிருந்து நீக்கிய செங்கோட்டையனை உடனே டெல்லிக்கு வரவழைத்து அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது எடப்பாடி என்ன செய்ய போகிறார்? ஒருவேளை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து என்டிஏயிலிருந்து அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் நீக்கப் போகிறாரா? ஆக எடப்பாடி, கிராமங்களிலே ஒரு பழமொழி உண்டு, பைத்தியக்காரன் இழித்தது கோவணத்துக்கும் ஆகாது என்று சொல்வார்கள். அதுபோல எடப்பாடி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாமனிதர் குதிரம் செந்தி உருவாக்கிய கட்சியை நாளுக்கு நாள் அழித்துக் கொண்டிருக்கிறார். கரையானை அரித்து தின்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆக என்னை பொறுத்தவரை மௌனமாக அதிமுக தொண்டர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அதிமுக அவருடைய நிலையை நினைத்து வருந்துகிறார்கள். ஒற்றுமை என்பதை கெட்ட வார்த்தை என்று நினைக்கக்கூடிய எடப்பாடியினுடைய புலவுவாத அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்திலே அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சிதான் இது போன்ற டெல்லிக்கு பொய் சொல்லிவிட்டு போய் வருகிற பயணங்கள். டெல்லிக்கு போகிற இந்த அதிமுக தலைவர்கள் எல்லாம் அது ஏனோ தெரியவில்லை, இதற்காக செல்கிறோம் என்று உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லி போய் வருகிறார்கள். ஆக மொத்தத்தில் அதிமுக தொண்டர்களிடமும் பொய்யை சொல்லி அந்த இயக்கத்தினுடைய களப்போராளிகளையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுகிறார் என்பதுதான் உண்மை. அதிமுகவின் நிலையை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.